செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஒரு வாரகாலமாக நடைபெற்ற 79வது உலக சுகாதார மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. உலகளாவிய சுகாதார சேவையை வலுப்படுத்தல், தரமான மற்றும் நவீன வழிகாட்டல்கள் பலவற்றை வழங்கி இது நிறைவு செய்யப்பட்டது. இதில் 194 நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள், ராஜதந்திர அதிகாரிகள், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கடந்த செவ்வாய்க்கிழமை மாநாட்டில் உரையாற்றினார். வெளிநாட்டுச் செய்திகள். கொங்கோ குடியரசில் இபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இதன் உலகளாவிய ரீதியிலான அச்சுறுத்தல் மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இபோலா தொற்றுக்குள்ளாயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 750க்கும் மேற்பட்டோர் கொங்கோவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 68வது போட்டி லக்னோவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. போட்டி இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.